என் பேர் டாக்டர் நினு ஜார்ஜ். நான் நெஃப்ராலஜிஸ்ட், ஜெயசேகரன் மருத்துவமனையில் இருக்கிறேன். ஸோ இது நம்ம பேஷண்ட் ஹரிஹர சுதன். வணக்கம் ஹரிஹரன். ஹரிஹரன் வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டாக வந்து மோரிஸ் மத்தியாஸ் ஹாஸ்பிட்டலில் என்ன மீட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் அவர் டயாலிசிஸில் இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் அவர் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தார். ஸோ டயாலிசிஸ் வந்து அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள், தண்ணி குடிக்க முடியாமல் அப்படி பல கஷ்டங்களில் அவர் இருந்தார். ப்ளஸ் டயாலிசிஸ்னால் அவருடைய உடல்நிலையும் நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைஞ்சிட்டே இருந்தது. ஸோ அவர் வந்து தனக்கு கிட்னி மாற்றணும் அப்படின்னு முன் வந்ததுனால அவருடைய உறவினரான அவங்க அத்தை வந்து அவருக்கு கிட்னி கொடுக்க முன் வந்தாங்க. ஸோ அதனால் அவர் என்ன அணுகினார், அவரை வந்து நம்ம ஜெயசேகரன் மருத்துவமனையில் வச்சு அவருக்கு வந்து அந்த சிறுநீரகம் வந்து பொருந்துதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ அவங்க அத்தையுடைய சிறுநீரகம் வந்து அவருக்கு நல்லபடியாக பொருந்துது அப்படின்னு நம்ம டெஸ்ட் மூலம் கண்டுபிடிச்சி, ஸோ அவருக்கு வந்து 1 வருஷம் 3 மாதங்களுக்கு முன்பு நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நம்ம மருத்துவமனையில் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தோம். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு அதனால் நல்ல ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவருடைய வாழ்க்கை தரம் வந்து நல்லபடியாக உயர்ந்திருக்கு. அவருடைய வாழ்நாளும் வந்து நிறைய வருஷங்கள் அவர் வந்து சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ இதை டயாலிசிஸுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா உணவு பழக்க வழக்கங்கள், தண்ணி குடிக்கிறது எல்லாமே டயாலிசிஸ் பேஷண்ட்டால் முடியாது. பட் ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண நோயாளியால் அவங்களுக்கு எல்லா உணவுகளையும் சாப்பிட முடியும், தண்ணி தாராளமாக குடிக்க முடியும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களால அவங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஸோ அவங்க வேலைக்கு போகலாம், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்க முடியும். ஸோ இத்தனை நன்மைகள் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் அந்த நோயாளிக்கு கிடைக்குது. ஸோ ஹரிஹரனை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து மேலும் பல டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதன் மூலம் நான் தெரிவிக்கிறேன். நன்றி.